ஒன்று தேர் திருவிழாவோட அம்மன் அழைப்புக்கு கிளம்பியாச்சு. என்ட்ரன்ஸ்லயே லைட் செட்டிங்ல பலமா இருக்கு. அப்போ உள்ள எவ்வோ 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 என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? குமரமுன்று கோயிலையே லைட் செட்டிங்லயே ஃபுல்லா கவர் பண்ணிருப்பாங்க போலயே. சென்ட்ராஸ் உட்ரா வண்டிய கோயிலுக்கு. எப்பா எப்பா எப்பா, என்னையா அது ஃபுல் செட்டிங் போட்டிருக்கீங்க? யாருப்பா அந்த லைட் செட்டிங்க? பா வேற மாதிரி பண்ணிருக்கீங்கய்யா, வேற மாதிரி. அட்டாட்டா, பார்க்கறக்கே கண் குளிர்ச்சியா இருக்குங்கய்யா. சூப்பர்யா. ஆனால் லைட் செட்டிங்க சும்மா தாறு மாறு தக்காளி சோறு தான். அப்பனே முருகா, எல்லா அழகும் உனக்கு தாமியா. சரி, ஓகே. நம்ம குமரகுன்று கோயிலுக்கு பின்னாடி இருந்து தான் அம்மன் அழைக்க போயிருக்காங்க. வாங்க நாமளும் போய் அம்மன் அழைச்சிட்டு வருவோம். வாத்திய மேளத்தோட கோயிலை சுற்றி மிக சிறப்பா அம்மனை அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்பா என்னப்பா பண்றீங்க? அண்ணே, புஸ்வானத்தை கீழே வச்சு விடுவோமே, கையில் வச்சு விட்டுட்டு இருக்கீங்க. சரி, பார்க்கறக்க நல்லா தான் இருக்கு, ரவுண்ட் ரவுண்டா பார்க்க சூப்பரா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அண்ணன் கை சுட்டுருச்சு போல. தப்புன்னு கீழே விட்டாப்ல. ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுச்சுடா சாமி. புஸ்வானத்தை சேஃப்டியா கீழே வச்சு விடுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க வேட்டிக்குள் விட்டுறாதீங்கடா ஏபா. அப்படியே தேடிக்கிட்ட ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு அப்படியே நேரா நம்ம கோயிலுக்கு மேலே ஏறி நடந்து போயிட்டு இருக்கோம். மேலே கோயிலுக்கு வந்த உடனே மயில் வெடி வச்சாங்க. பார்க்கறக்கே சும்மா தரமாக இருந்துச்சு. சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. தகப்பனே முருகா, இது எல்லாமே உனக்கு தான்யா. உனக்காக நம்ம பக்தர்கள்லாம் வெயில் மழை குளிர் பனின்னு பார்க்காம உனக்காக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ பார்த்து பண்ணி கொடுப்பா உன்னால முடிஞ்ச அளவுக்கு. ஹைலைட்டே நம்ம அண்ணன் தான். சும்மா என்ன குத்து குத்துறாரியா ஏபா. ஃபுல் வைப்பு தான். அண்ணன் கொடுத்த வைப்பில் கீழே தேர்லேருந்து மேலே கோயில் வர்ற வரைக்கும் சும்மா எபா 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 ஒரே வைப்பு தான்யா. வயிற்றுக்குள்ளே நீ வேற லெவல்ண்ணே. சும்மா தாறு மாறு, சும்மா கிளி கிளி கிளின்னு கிழிச்சு தள்ளிட்டனா நீ. அம்மனை மிகச்சிறப்பா கோயிலுக்கு கொண்டு வந்தாச்சு. இனி தேர் திருவிழா தான், ஃபுல் ஃபன்னு தான். அப்புறங்க நம்ம பையன் அருண் பிளாக்ஸு நாளைக்கு தேர் திருவிழா லைவ் போடுறான். மறக்காம லைவ்ல ஜாயின் பண்ணிக்கங்க. நாளைக்கு தேர் திருவிழாவில் ஒரு கலக்கணும். தேர் திருவிழாவில் சந்திப்போம் மக்களே. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா கீழே இருக்க இந்த சப்ஸ்கிரைபர் பட்டனையும் அப்படியே ஒரு தட்டு தட்டி விட்டு போயிருந்தா ஏவா.